भास्करमार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமா இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே வா சித்ரா. என்ன அஜய் வீட்ல இல்லையா? அதான் அண்ணன் வீட்ல இருக்காருல்ல, காஞ்சனாவோட புருஷன். சரி, காஞ்சனா எங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கோயிலுக்கு போனாங்க. அவ ஏதோ கோயில்ல பூஜாரி கிட்ட பேசிட்டு இருக்காளாம். அண்ணன் மட்டும்தான் கிளம்பி வந்திருக்காரு. என்னமோ போ துளசி, எல்லாரையும் நீ நல்லவங்கன்னு தான் நினைக்கிற. காஞ்சனா கூட சேர்ந்து போனவன் அதே மாதிரி அவ கூட சேர்ந்து வரணும். தனியா வர என்ன அவசியம்? சரி வா, நான் உனக்கு துணையா இருக்கேன். துளசிமா, உங்ககிட்ட பேசணும்.
என்ன விஷயம் காஞ்சனா? சித்ரா அம்மானா அஜய் ஐயாக்கு பிடிக்காது. அஜய் ஐயா இல்லாத நேரத்துல அவங்க இங்க வர்றது சுத்தமா நல்லா இல்ல. அப்படின்னா சித்ரா நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றியா? நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. இப்பதான் அஜய் ஐயா உங்க சொல் பேச்ச கேக்குறாரு. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். துளசி, நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா இரு. இப்பதானே வந்திருக்க. சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். காஞ்சனா, உன்கிட்ட நான் பேசணும், வா. என்னாச்சுமா? துளசி அம்மா, ஏன் இப்ப நீங்க அழறீங்க? என்னாச்சுமா? உன் வீட்டுக்காரர் நடந்துக்கிறது சுத்தமா நல்லா இல்ல. மறுபடியும் என்னம்மா பண்ணாரு? எனக்கு சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு கிட்ட வேற ஒரு ஆம்பளை எப்படி நடந்துக்க கூடாதோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு. அவர் என்கிட்ட ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாரு. அந்த நாசமா போனவன் எப்பவும் அப்படிதான். எந்த நிமிஷம் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. அதுக்குதான் அவனை விட்டு நான் தனியாவே வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப மாறிட்டான்னு ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் அஜய் ஐயா இப்படி சொல்லி சொல்லி அவனை வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டீங்க. எல்லாம் என் தலை எழுத்து. நான் வேண்டான்னு சொன்னாலும் நீங்க கேட்கல. என்னாலதான் அஜய் ஐயா சொன்னதை மீறாம இருக்க முடியல. இன்னும் இவன் செய்ய போற அநியாயத்தை எப்படி பார்க்க போறேனோ. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நானே அவனை ஏதாவது பண்ணி சீக்கிரம் இங்கிருந்து அனுப்பி வச்சிடுறேன். இதுதான் கடைசி தடவை. மறுபடியும் சொல்ல மாட்டேன். சரிங்கம்மா. ஸ்னேகா, யாருக்கு ஃபோன் பண்ற? அஜய்க்கா? நீ படிச்ச பொண்ணு, நல்ல பொண்ணு. உன் பேரை நீயே கெடுத்துக்காத. நீ அஜய காதலிச்ச, கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ண. அதுல தப்பு இல்ல. ஆனா அஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு பொண்டாட்டி இருக்கா. இப்ப நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது 2ஆம் கல்யாணமா இருக்கும். ஏமா, எனக்கு இல்லாத வருத்தம் உனக்கு ஏன்னு முதல்ல சொல்லு. துளசியே வாயை மூடிக்கிட்டு அந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி இருக்கா. எப்பவும் எங்களுக்கு தடையா இருந்ததில்ல. நீ ஏமா இந்த மாதிரி பண்ற? அவ புருஷன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவ எதுவும் சொல்லாம இருக்கலாம். அவளோட அப்பாவித்தனத்தை நீங்க உபயோகப்படுத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவும் பெரிய தப்பு. அந்த பொண்ணோட வயித்தறிச்சல் கண்டிப்பா உன்னை சும்மா விடாது. நீ உண்மையிலேயே அம்மா தானா?
அம்மா எப்பவும் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டாங்க. அஜய் கூட எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம எங்க 2 பேருக்கும் நடுவுல வரதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இங்க பாருமா, பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது இல்லன்னா அந்த பொண்டாட்டி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்காம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது கல்யாணமே கிடையாது. அவங்க புருஷன் பொண்டாட்டியாவும் இருக்க முடியாது. எந்த சட்டமும் அதை ஒத்துக்காது. ஒருவேளை துளசி மௌனமாவே இருந்தாலும் அஜய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அஜயாலையும் சந்தோஷமா இருக்க முடியாது, உன்னாலையும் முடியாது. எங்க நல்லது கெட்டதை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இதுல விருப்பம்னா எங்க கூட இரு, இல்லைன்னா அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்கலன்னா அப்புறம் உன்னோட தலையெழுத்து. இந்த அம்மா இல்லைன்னு நினைச்சுக்கோ. ஹலோ ஹலோ துளசி. அத்தை, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. அம்மாடி, அஜய் சுரேஷ குணமாக்கிட்டான் தெரியுமா? அப்படியா அத்தை? ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாரும் அஜய புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக அத்தை? என்ன இப்படி கேக்குற? உங்க ஐயா இறந்ததுக்கு அப்புறம் யாரோட ஆதரவும் இல்லாம நாகராஜால கஷ்டப்படுற எல்லா மக்களுக்கும் அஜய் தான் இப்ப தெய்வமா தெரியறான். உண்மையாவா? ஆமாம்மா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் எங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், எங்களுக்கு துணையா அஜய் தம்பி இருக்காருன்னு நம்பிக்கையா பேசுறாங்க. நல்லது அத்தை. ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை தான் சொல்லிருக்கீங்க. இங்க பாருமா, அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு திஷ்டி சுத்தி போடுமா. சரிங்க அத்தை. வச்சிடுறேம்மா. ஜாக்கிரதையா இரு. என்ன வச்சிடுறேன் அத்தை. ஆமா ஜெய், உன் போனுக்கு எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் என்கேஜ் டோனே வந்துட்டு இருந்துச்சு. போன்ல எங்கேஜ் சவுண்ட் வர்றது கூட ஏன் தப்பா? நான் அப்படி சொல்ல வரல. அஜய்க்கும் துளசிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனி உங்க 2 பேருக்கும் செட் ஆகுதுன்னு அம்மா என் கூட ஒரே சண்டை. அவங்க என் மனசை மாத்திருவாங்களோன்றதுதான் என்னோட பயமே. ஸ்னேகா, யாராவது ஏதாவது சொல்லுவாங்கனோ, அம்மா ஏதாவது சொல்லுவாங்கனோ நம்ம மனசை மாத்திக்கிட்டா நம்ம காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது எல்லாமே ஒரு டிராமாவாயிடும். துளசியோட என் கல்யாணம் எந்த நிலைமையில எப்படி நடந்ததுன்னு உனக்கு எல்லாமே தெரியும்ல. உண்மையை சொல்லணும்னா அது ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரி தான். அதை தவிர வேற எதுவும் இல்ல. என்ன, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் நம்பினது உன்னையும் உன்னோட வார்த்தைகளையும் தான். அதுதான் என்னோட பயமே. பயமா? எதுக்கு பயப்படுற? இது எல்லாமே சரியா நடக்குமான்னு தான் அஜய். கண்டிப்பா நடக்கும். நம்ம கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நான் உன்னை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன். அதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சாட்சி. நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது அவங்க தான். ரெஜிஸ்டர்ல நம்ம விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு நம்ம 2 பேரோட கையெழுத்தும் இருக்க போகுது. அதுக்கு அந்த ரெஜிஸ்டர் தான் சாட்சி. கேக் எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா என்னதான் ஆனாலும் துளசிக்கு நீ தாலி கட்டிருக்கல்ல, அவ வந்து உன் பொண்டாட்டின்னு சொன்னா. இங்க பாரு ஸ்னேகா, நீ கன்ஃபியூஸ் ஆகி என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணாத. ஆல்ரெடி எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே
அவகிட்ட நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் பொம்மை மாதிரி தலையாட்டுறதை தவிர அவளுக்கு எதுவும் தெரியாது. வேணும்னா இன்னொரு தடவை நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி அவகிட்ட பர்மிஷன் வாங்கிடுறேன். போதுமா? நீ இவ்ளோ தைரியமா இருக்கும்போது எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு வேண்டியது நீதான் அஜய். நீ என்ன சொல்றியோ அதை செய்றேன். வேற எதை பத்தியும் யோசிக்காம கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடு. மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னங்க, அத்தை ஃபோன் பண்ணிருந்தாங்க. ஆரம்பிச்சிட்டியா? எல்லா விஷயத்தையும் இங்கேயே சொல்ல போறியா? இதை எடுத்துட்டு வா. என்னங்க, நீங்க ஃபோன் பண்ணாம இருந்தாலும் அத்தை ஃபோன் பண்ணி ஊர்ல நடந்த எல்லா விஷயங்களும் என்கிட்ட விவரமா சொன்னாங்க தெரியுமா? 1க்கு 10 தடவை அவங்க உங்களை பத்தி தான் சொன்னாங்க. என்னவா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஊர் மக்கள் எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசுறாங்களாம். எதை பத்தி? பெரியயா கிட்ட இருந்த சக்திகள் எல்லாம் திரும்ப உங்ககிட்ட வந்துருச்சா. இனி அந்த நாகராஜ் பண்ற எந்த திட்டமும் பலிக்காது. பெரியய்யா இறந்ததுக்கு அப்புறம் இவ்ளோ நாள் அவன் வச்சதுதான் சட்டம், அவன் சொல்றதுதான் வேதம் ஆயிடுச்சு. நமக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கிறதுக்கு பெரியய்யாக்கு அடுத்தது ஐயாக்கு அப்புறம் அஜய் ஐயா இருக்காருன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிறாங்களாம். ஊருக்கு நல்லது நடந்தா நமக்கும் நல்லது தானே. அந்த நாகராஜ பத்தி சொல்லணும்னா அவனுக்கு தூக்கமே வரதில்லையா. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. என்ன? அது அது நம்ம வீட்டுக்கு வந்த அந்த சலபதிய பத்தி. அவனை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அது இல்ல அஜய் ஐயா, அது வந்து துளசி, அவனை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னல. நீ ஏதாவது சொல்றதா இருந்தா அப்புறமா வந்து சொல்லு. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். ஓ, ஐயா, காஃபி எடுத்துக்கோங்க. காஞ்சனா, சொல்லுங்க அஜய் ஐயா. ஸ்னேகாவும் நானும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். எவ்ளோ நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க ஐயா. இத நீங்க எப்பவோ பண்ணிருக்கணும். இப்பவாவது நீங்க ஸ்னேகா மாமா கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குய்யா. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கய்யா, உடனே செஞ்சிடுறேன். இப்போதைக்கு எதுவும் தேவையில்ல, தேவைப்படும் போது நானே சொல்றேன். சரிங்கய்யா. நீங்களும் ஸ்னேகா அம்மாவும் சேரணுங்கிறது தான் என்னோட ஆசை. படிப்புக்கேத்த படிப்பு, அழகுக்கேத்த அழகு. ஸ்னேகா அம்மாவும் நீங்களும் சரியான ஜோடிங்கய்யா. உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் நான் செய்யறேன், மறந்துடாதீங்க. சரி, நீ போய் உன் வேலை பாரு. உன் உதவி தேவைன்னா நானே சொல்றேன். போ. சரிங்கய்யா.
எம்எல்ஏ வா நாகராஜ், வா வா உட்கார். காஞ்சனா, நாகராஜ் மாமா வந்திருக்காரு பாரு. அவருக்கு அந்த அஜ்மீர் கலாக்கத்து கொண்டு வா, சீக்கிரம் வா. இதோ எடுத்துட்டு வரேன் மாமா. வரா நாகராஜ், உனக்காக நான் அஜ்மீர்ல இருந்து கலாக்கந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. எப்படி இருந்தா என்ன, நாம நினைச்சது நடக்க போகுது. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமா நாகராஜ், ஏன்பா கொஞ்சம் சிரிக்கலாம்ல? எடுத்துக்க மாமா. அடச்சே மூடு. இங்க பாரு எம்எல்ஏ, பந்தல் போட்டா கல்யாணம் முடிஞ்சிடாது. நடக்க போறத நாம கணக்கு போடலாம், ஆனா அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. துளசிக்கு நரசிம்மனோட மந்திர பலம் இருக்கு.